Today we are going to see Standard 5th Science Lesson 4 Science in Everyday Life Part 3. Waste generated in our environment. Waste is any substance which is discarded after primary use. It is worthless, defective and of no use. There are unwanted and undesirable materials. Waste அப்படிங்கிற எந்த திங்ஸை நம்ம டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணுற திங்ஸ் தான் வேஸ்ட். இந்த வேஸ்ட் வந்து ஒர்த்லெஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து சம் ஃபால்ட்டாக இருக்கலாம், நல்ல நம்மளுக்கு எகெயின் வந்து யூஸ் ஆகாத மாதிரி இருக்கலாம். அண்ட் தென் சம் கேஸ் ப்ராப்ளமாக கூட அந்த மெட்டீரியல்ஸ் இருக்கலாம். ஸோ அதை வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறோம். இந்த வேஸ்ட் வந்து ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் அண்ட் தென் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூலாக டிவைட் ஆகிருக்கு. ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் நோன் ஆஸ் ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட். ஹவுஸ்லேருந்து ரிலீஸ் ஆகிற வேஸ்ட் எல்லாமே ஹவுஸ் ஹோல்டு வேஸ்ட். சாலிட் வேஸ்ட் டிஸ்போஸ்டு ஃப்ரம் ஹோம் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் கார்பேஜ் அண்ட் ரஃபிஷ். அதாவது சாலிட் வேஸ்ட்டு எங்கேருந்து டிஸ்போஸ் ஆகுதுன்னா ஹோம் அண்ட் தென் அப்பார்ட்மெண்ட்ஸில் டிஸ்போஸ் ஆகுது. பாட்டில்ஸ், கேன்ஸ், க்ளோத்திங்ஸ், காம்பாஸ்ட், disposable items, food packings, newspapers, magazines and trimmings. We can classify the household waste as below. Organic waste. Organic waste la kitchen waste, vegetables, flowers, leaves, fruits. Toxic waste means poisons waste. Old medicines, paints, chemicals, bulbs, spray, cans, fertilizers means farmers வந்து க்ராப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல உரம், அது அடுத்தது வந்து பெஸ்டிசைடு கண்டெய்னர்ஸ் மீன்ஸ் இது வந்து ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸு, ஃபுட் க்ராப்ஸை ஈட் பண்ணுற இன்செக்டை கில் பண்ணுற கெமிக்கல்ஸு. பேட்ரிஸ், ஷூ பாலிஷ். நெக்ஸ்ட்டு ரீசைக்கிளபிள் வேஸ்ட் அப்படின்னா ஒரு திங்கை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எகெயின் யூஸ் பண்ணுறது தான் ரீசைக்கிளபிள் வேஸ்ட். பேப்பர், கிளாஸ், மெட்டல்ஸ், பிளாஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு சாலிட் வேஸ்ட். க்ளோத்ஸ் சாயில்டு வித் பிளட் அண்ட் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ். அதாவது க்ளோத்தில் இருக்கிற பிளட் அண்ட் தென் அதர் பாடி ஃப்ளூயிட்ஸ் இருக்கிற க்ளோத் வந்து சாயில் வேஸ்ட். நெக்ஸ்ட்டு e-waste. கம்ப்யூட்டர் பார்ட்ஸ், எலக்ட்ரானிக் மெட்டீரியல், செல்ஃபோன் பார்ட்ஸ், EFL பல்ப்ஸ். நெக்ஸ்ட்டு do you know பாருங்கள். 40 million tons of electronic waste is generated every year worldwide. எவ்ரி இயரும் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக 40 million tons of electronic waste வந்து ஜெனரேட் ஆகுது. E-waste comprises 70% of our overall toxic waste. ஓவரால் டாக்ஸிக் வேஸ்ட்டில் E-waste வந்து 70% இருக்குது. E-waste contains hundreds of substances of which many are toxic waste. அதாவது E-waste வந்து hundreds of object இருக்குது அப்படின்னா அதில் many of them வந்து toxic waste தான். Next, waste from school. You leave many waste materials inside your classrooms and throw away many things in the school campus. இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லேருந்து ரிலீவ் ஆகும்போது நம்ம மெனி திங்ஸை கிளாஸ் ரூம்லேயும் அண்ட் தென் ஸ்கூல் கேம்பஸ்லேயும் லீவ் பண்ணிட்டு வரோம். இஃப் there are not collected and disposed properly, your environment will be polluted. நம்ம அந்த திங்ஸை வந்து கரெக்டாக வந்து கலெக்ட் பண்ணி டஸ்ட்பினில் போடல அண்ட் தென் கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணல அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் என்விரான்மெண்ட் வந்து பொல்யூட் ஆகும். பேப்பர்ஸ், பென் அண்ட் இட்ஸ் பார்ட்ஸ், பிளேட்ஸ், சாக்லேட் கவர்ஸ் அண்ட் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் are found in the school environment. The single most common material generated in schools is food waste. Food is not only wasted but it is also thrown away everywhere, making your surroundings unclean. எல்லா ஸ்கூல்லேயும் வந்து மோஸ்ட்டாக காமனாக வந்து எது வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபுட்டு தான். இந்த ஃபுட்டு வேஸ்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு அங்கங்கே வந்து அந்த சாப்பாடை த்ரோ பண்ணிட்டு வரதுனால ஸ்கூலோட சரௌண்டிங்ஸ் எல்லாமே வந்து க்ளீனாக இல்லாமல் அன்க்ளீனாக இருக்குது.
In a survey conducted, it is found that food waste accounts for 23.9% of the total waste generated in the school, and recyclable paper like cardboard, white paper and mixed papers accounted for 23.5% of the total waste. அதாவது சர்வே வந்து என்ன கண்டக்டட் பண்ணியிருக்கு அப்படின்னா டோட்டல் வேஸ்ட்டில் ஸ்கூல் வேஸ்ட்டில் 23.9% வந்து ஃபுட் வேஸ்ட் ஆகுதான், அண்ட் தென் 23.5% வந்து ரீசைக்கிளபிள் பண்ணுறாங்களாம். லைக் பேப்பர், கார்ட்போர்ட், ஒயிட் பேப்பர் அண்ட் தென் மிக்ஸ்டு பேப்பர்ஸ் வந்து ரீசைக்கிள் வந்து 23.5% வந்து டோட்டல் ஸ்கூல் வேஸ்ட்டில் வந்து ரீசைக்கிளபிள் பண்ணுறாங்க. To keep our surroundings clean, we need to have a proper waste disposable system. நம்மளோட சரௌண்டிங்ஸ் வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக வந்து எப்படி வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். Do you know பாருங்கள், each one in our state capital Chennai contributes 700 gram of waste every day. It is the highest in our country. அதாவது நம்மளோட கேபிட்டல் வந்து சென்னையில் ஒரு பர்சன் வந்து 700 கிராம் வந்து பர் டேக்கு வந்து வேஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரிலேயே ஹையஸ்ட் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நீட் ஃபார் ப்ராப்பர் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட். With so much of waste lying everywhere, what do you think that we should do? We urgently need a proper waste management system. Waste management is needed for the following reason. அதாவது வேஸ்ட் வந்து எல்லா பிளேஸ்லேயும் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும், கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்பராக அதை வேஸ்ட் வந்து டிஸ்போஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் இப்படி ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். To control pollution, various pollutions like water pollution, air pollution and soil pollution can be avoided. அதாவது நம்ம கரெக்டாக இந்த வேஸ்ட்டை டிஸ்போஸ் பண்ணுறதுனால ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன்லாம் அவாய்ட் பண்ணலாம். To conserve natural resources, waste disposal is important for the conservation of our environmental resources like forest, minerals and water. இந்த வேஸ்ட்டை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஃபாரஸ்ட், மினரல்ஸ் அண்ட் வாட்டரை வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். டு கண்ட்ரோல் ஸ்ப்ரெட் ஆஃப் டிசீசஸ், ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸ் கேன் பி கண்ட்ரோல்டு. அதாவது டிசீஸை வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ரீசைக்கிள் ஃபார் ஃபர்தர் யூஸ், வேஸ்ட் கேன் பி ரீசைக்கிள்டு டு கெட் ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஃபர்தர் யூஸ். அதாவது நம்ம கரெக்டாக ரீசைக்கிள் பண்ணுற திங்ஸை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து நியூவாக ஒரு ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணி அதை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணலாம். ways to reduce waste. The best place to start changes in our home. நம்ம எப்படி வேஸ்ட்டை வந்து நிறையா பண்ணாமல் கொஞ்சமாக பண்ணணுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஹோம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். We need to learn how to reduce, reuse and recycle waste. வேஸ்ட்டை எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம், அண்ட் தென் எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியணும். The following practices will be helpful to reduce waste in our home and school environment. School environment. Use reusable and recyclable bags and containers. Reusable அப்படின்னா நம்ம again யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து நம்ம வீட்டில் வந்து வாங்கி வைக்கணும். ஃபார் லைக் சில்வர் டம்ளர், சில்வர் கப்ஸு, இது மாதிரிலாம் வாங்கி again யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்து நம்ம வாங்கி வைக்கணும். அண்ட் தென் ரீசைக்கிளபிள் அப்படின்னா பேப்பர் கப்பு, பேப்பர் பிளேட்டு, இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அவாய்ட் ஒன் டைம் யூஸ்ட் ஐட்டம்ஸ் அண்ட் யூஸ் ஐட்டம்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் பெர்மனெண்ட்லி. அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணுற திங்ஸை நம்ம அவாய்ட் பண்ணோம். லைக் யூஸ் அண்ட் த்ரோ பேக்ஸு, கப்ஸு, பிளேட்ஸு, ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ணுற திங்ஸை வந்து யூஸ் பண்ணோம். செக்ரிகேட் வேஸ்ட் இன்டு biodegradable and non-biodegradable items and hand over them
to the municipal and corporation people who collect them. The segregate waste means biodegradable and non-biodegradable items வந்து செப்பரேட் பண்ணுறது தான் segregate waste. அதாவது biodegradable அப்படின்னா சாயிலில் மக்கிறது தான் வந்து biodegradable. இப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆர்கானிக் இது எல்லாமே வந்து மண்ணில் மக்கிரும், பட் பிளாஸ்டிக்ஸ்லாம் மண்ணில் மக்காது. ஸோ அதுதான் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். இந்த ஐட்டம்ஸை நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம கார்பரேஷன் கிட்ட ஒப்படைச்சிடணும். டோன்ட் த்ரோ அவே யுவர் வேஸ்ட் எவ்ரிவேர், புட் தெம் இன் டஸ்ட்பின்ஸ் அண்ட் டிஸ்போஸ் தெம் ப்ராப்பர்லி. நம்மளோட வேஸ்ட்டை வந்து கொண்டு போய் அங்கங்கே த்ரோ பண்ணாமல் நம்ம டஸ்ட்பின்ஸ் அண்டு கரெக்டாக வந்து டிஸ்போஸ் பண்ணணும். Don't waste food. Waste food in schools can be collected and used to feed cattle. அதாவது நம்ம ஃபுட்டை வந்து நிறையா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸ்கூலில் வேஸ்ட் ஆகிற ஃபுட்டை வந்து கேட்டில்ஸ்க்கு கொடுக்கணும். லைக் கவு, ஷீப்பு, பிக்கு இது மாதிரிக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். ஆர்கானிக் வேஸ்ட் கேன் பி கன்வெர்டட் இன்டு மெனியூர்ஸ். ஆர்கானிக் வேஸ்ட்னு என்னது? கிச்சன் வேஸ்ட், வெஜிடபிள்ஸ், லீவ்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் ஆர்கானிக் வேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து உரமாக தயாரித்து நம்ம க்ராப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். டுடே கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? டுடே கிளாஸில் வேஸ்ட் ஜெனரேட்டட் இன் ஆர் என்விரான்மெண்ட், ஹவுஸ்ஹோல்ட் வேஸ்ட்டில் ஆர்கானிக் வேஸ்ட், டாக்ஸிக் வேஸ்ட், ரீசைக்கிளபிள் வேஸ்ட், சாலிட் வேஸ்ட் அண்ட் தென் வேஸ்ட் பார்த்தோம். தென் வேஸ்ட் ஃப்ரம் ஸ்கூல் பார்த்தோம். Need for proper disposal of waste, அதில் to control pollution, to conserve natural resources, to control spread of diseases, recycle for further use. Next waste to reduce waste, அதாவது waste எப்படி reduce பண்ணுறது, எப்படி reuse பண்ணுறது, எப்படி recycle பண்ணுறது, எப்படி கரெக்டாக disposal பண்ணுறது அப்படிங்கிறத இந்த லெசனில் பார்த்தோம். Thank you.